Hello students, welcome you all to the video lecture on chapter number 8 Algebraic Expressions and Identities example 6. Question பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணனும். So ரெண்டு terms கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு termsமே நம்ம வந்து ஆட் பண்ணி என்னன்னு find out பண்ணனும். So first problem பாத்தீங்கன்னா 5m into 3 minus m. So before adding directா add பண்றது proceed பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து bracketல values கொடுத்திருக்கிறதுனால first expression first வந்து நம்ம simplify பண்ணனும். Okay, so ஏனா bracketல 3 minus m இந்த ரெண்டு டேர்ம்க்குமே நம்ம வந்து 5m ஆல மல்டிப்ளை பண்ணி simplify பண்ணி எழுதணும். So அப்ப வந்து இங்க வந்து 5m into 3 இருக்கு. So அது first term, right? 5m into 3. அப்புறம் plus into minus வந்து minus 5m into m. 5m into m. So இந்த 5m ஆல ரெண்டு டேர்மையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். So இங்க பாத்தீங்கன்னா என்னென்னலாம் constants 5 3. So 5 3s are 15. அப்புறம் வேரியபிள் m மட்டும் தான் இருக்கு, m அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க கான்ஸ்டன்ட் வந்து 5 மட்டும் தான் இருக்கு, அப்போ 5 அப்படியே எழுதிக்கலாம். m into m வந்து m ஸ்கொயர். ஏன்னா ஒரு தடவை m எழுதுவோம், பவர் பாத்தீங்கன்னா இங்க 1 இங்க 1 1 plus 1 வந்து 2. ஸோ பை டிஃபால்ட் m into m வந்து m ஸ்கொயர் அப்படின்றது தெரியணும், ரைட்? ஸோ 5m ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் வந்து இது. அகைன் சிம்பிளிஃபைட் ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா ஜெனரலா இங்க வந்து m ஸ்கொயர் கொடுத்திருக்கிறதுனால நம்ம வந்து ஹையர் பவர் டேர்ம் ஃபர்ஸ்டா எழுதிக்கலாம். சோ இங்க வந்து ஹையர் பவர் டேர்ம் என்னது -5m ஸ்கொயர், அப்புறம் லோயர் பவர் வந்து 15m. ஓகே, சோ m ஸ்கொயர் டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதுறேன், அப்புறம் m டேர்ம் எழுதுறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 6m ஸ்கொயர் -13m. ஸோ இங்கே வந்து எதுவுமே எனக்கு சிம்பிளிஃபை பண்ண எதுவுமே தேவையில்லை, நான் ஆல்ரெடி இது வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்மில் தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் நான் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னென்ன இருக்கு, -5m ஸ்கொயர் பிளஸ் 15m. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் கூட செகண்ட் எக்ஸ்பிரஷனை ஆட் பண்ணும். செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, 6m ஸ்கொயர் இருக்கு. ஆல்ரெடி m ஸ்கொயர் எங்க இருக்கோ அங்கதான் இந்த டேர்ம் எழுதுவோம். ஸோ 6m ஸ்கொயர், அப்போ m ஸ்கொயருக்கு கீழே பேரலா இதை எழுதுவோம் 6m ஸ்கொயர். அப்புறம் இங்க -13m இருக்கு, ஸோ mக்கு கீழே இந்த டேர்ம் எழுதுவோம். ஸோ -13m. இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் நான் ஆட் பண்ணணும். ஸோ எந்த சைன் சேஞ்சுமே இல்லை, இருக்கிறத வச்சு அப்படியே ஆட் பண்ணணும். ஸோ இங்க காமனா என்ன இருக்கு, m டேர்ம் இருக்கு, அது அப்படியே mன்னு எழுதிக்கோங்க. கோஎஃபிஷியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு +15 இருக்கு, -13 இருக்கு. ஸோ 1 + 1 மைனஸ் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணும். ஸோ 15 - 13 பாத்தீங்கன்னா 2. இதுல ஹையர் டேர்மோட சைன் வந்து பிளஸ், அப்ப இங்க பிளஸ் தான் வரும். ஸோ அப்ப +2m. இங்க ரெண்டு டேர்முக்குமே காமன் என்ன, m ஸ்கொயர். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா -5 + 6. ஸோ 6 - 5 என்னது 1. ஸோ 1 அப்படின்றது +1, ஏன்னா 6 தான் பிகர் நம்பர், அப்போ +1. ஸோ யூஸ்வலா +1m ஸ்கொயர்னு எழுத மாட்டோம், இதை ஜஸ்ட் நம்ம என்னன்னு எழுதலாம், m ஸ்கொயர் + 2m. இதுதான் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ கமிங் டு த செகண்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, 4y into 3y ஸ்கொயர் + 5y - 7. ஸோ இப்போ இதை வந்து பிராக்கெட்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஏன்னா 4y வந்து ஒவ்வொரு டேர்ம் கூடயுமே நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4y into ஃபர்ஸ்ட் 3y ஸ்கொயர், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம், into 3y ஸ்கொயர். அடுத்து இங்க எதுவுமே சைன் இல்லைன்னா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் இன்டூ பிளஸ் வந்து பிளஸ் 4y into 5y, 4y into 5y. அப்புறம் பிளஸ் இன்டூ மைனஸ் வந்து மைனஸ் 4y into 7, 4y into 7. ஸோ இப்போ ஜென்ரலா நம்ம வந்து கான்ஸ்டன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4 into 3 பார்த்தீங்கன்னா 12. ஓகே, y ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுதுனால ஒரு தடவை எழுதினா போதும். இங்க yல பவர் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 + 2 பார்த்தீங்கன்னா 3, y3. y into y ஸ்கொயர் வந்து y3. அடுத்த டேர்ம்ல வந்து 4 இருக்கு 5 இருக்கு. ஸோ 4 5s are வந்து 20. அதே மாதிரி பவர்ல வந்து 1 1. ஸோ இப்போ ஒரு தடவை y எழுதினா போதும். 1 + 1 வந்து 2, அதாவது y ஸ்கொயர். y into y வந்து y ஸ்கொயர் மைனஸ் இங்க கான்ஸ்டன்ட்ஸ் என்ன, 4 7. ஸோ 4 7s are 28. y வந்து அப்படியே எழுதிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் y கியூப், ஒரு டேர்ம் y ஸ்கொயர், ஒரு டேர்ம் y இருக்கு. ஸோ இதுக்கு மேலே இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 இன்டூ y கியூப் மைனஸ் 4y ஸ்கொயர் பிளஸ் 5. ஸோ 2ஆல எல்லா டேர்ம்ஸுமே மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்டூ y கியூப், அடுத்து 2 இன்டூ 4y ஸ்கொயர். ஏன்னா இங்கே ப்ளஸ் இன்டூ மைனஸ் வந்து மைனஸ். ஸோ 2 இன்டூ 4y ஸ்கொயர் எழுதியாச்சு. ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் வந்து ப்ளஸ், அப்புறம் 2 இன்டூ 5. ஸோ இங்கே எதுவுமே இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 2 இன்டூ y கியூபை 2y கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 2 இன்டூ 4 பார்த்தீங்கன்னா 8y ஸ்கொயர், அப்புறம் ப்ளஸ் 2 இன்டூ 5 வந்து 10. ஸோ இதுதான் என்னோட செகண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் செகண்ட் எக்ஸ்பிரஷன் நான் ஆட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னன்னு எழுதிக்கோங்க. என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு? 12y கியூப் பிளஸ் 20y ஸ்கொயர் மைனஸ் 28y. ஸோ செகண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 2y கியூப் இருக்கு. ஸோ y கியூப்க்கு பேரலா தான் இந்த டேர்ம் எழுதணும். ஸோ அப்போ 2y கியூப். அடுத்து y ஸ்கொயருக்கு பேரலா தான் இதை எழுதணும். மைனஸ் 8y ஸ்கொயர். அப்புறம் இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டே இல்ல, y டேர்ம் தான் இருக்கு. அப்ப எதுவுமே இல்லைன்னா ரைட் கார்னர்ல பிளஸ் 10 அப்படியே போட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணணும்னா எந்த சைன் சேஞ்சுமே கிடையாது. ஸோ இங்க ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ பிளஸ் 10, 0 பிளஸ் 10 என்னது? பிளஸ் 10 தான். அது அப்படியே எழுதிக்கலாம். இங்க ஏதாவது y டேர்ம் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 28y. இங்க பாத்தீங்கன்னா காமனா y ஸ்கொயர் இருக்கு. y ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் வரும்? இங்க என்ன இருக்கு? 20 ஒரு டேர்ம், மைனஸ் 8 ஒரு டேர்ம். ஸோ 20 மைனஸ் 8 என்ன? 12. ஸோ பிகர் நம்பரோட சைன் பாத்தீங்கன்னா பிளஸ். அப்ப இங்க வந்து பிளஸ் 12 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க காமனா என்ன இருக்கு? y கியூப் எழுதிக்கலாம். அப்புறம் 12 பிளஸ் 2. 12 பிளஸ் 2 என்ன? 14. ஸோ அப்போ 14y கியூப். இதுதான் ஆன்சர். 14y cube plus 12y square minus 28y plus 10. So second expression add பண்ணும்போது இதான் என்னோட final answer. Thank you. Thanks for watching.